நிகழ்ச்சியுடைய நோக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் சென்னை கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் 72 நிகழ்ச்சிகள் என்று வடிவமைக்கப்பட்டு அதில் 51 நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவி நிகழ்வுகளாகவும் 21 நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம், கருத்தரங்கம், வாழ்த்தரங்கம் போன்ற நிகழ்வுகளையும் வடிவமைத்திருந்தோம். இந்த 72 நிகழ்ச்சிகளில் நலத்திட்ட உதவிகள் என்று வரையறுக்கப்பட்ட 51 நிகழ்ச்சிகளை பார்த்தால் மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்களை போற்றினோம். பெருநகர கழிவுநீர் அகற்று குடிநீர் வாரியத்துடைய ஊழியர்களை போற்றினோம். செவிலியர்களை போற்றினோம். கருணை இல்லங்களை போற்றினோம். குருதிக்கொடை உயிர் காக்கின்ற குருதிக்கொடை முகாமை நடத்தினோம். மருத்துவ முகாமை நடத்தினோம். ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சிறப்பு சேர்த்தோம். அர்ச்சகர்களுக்கு சிறப்பு சேர்த்தோம். தொழிலாளர்களுக்கு சிறப்பை சேர்த்தோம். ரயில்வே போர்ட்டர்களுக்கு சிறப்பை சேர்த்தோம். சுகி என்று சொல்லப்படுகின்ற உணவுப் பொருட்களையும் தேவையான பொருட்களையும் வீட்டுக்கே கொண்டு தருகின்ற சுகியினுடைய தொழிலாளர்களுக்கு சிறப்பு சேர்த்தோம். சுமை தூக்குவோர்களுக்கு சிறப்பை சேர்த்திருக்கின்றோம். அப்பள தொழிலாளர்களுக்கு சிறப்பை சேர்த்திருக்கின்றோம். மின்சார ஊழியர்களுக்கு சிறப்பை சேர்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்துகின்ற வினோத் அவர்களை மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழக செயலர் என்ற முறையில் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்பாண்ட தொழிலாளர்களை பொறுத்தளவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பிரசித்தி பெற்ற பகுதி எது என்று கேட்டால் நம்முடைய குயவர்கள் வாழ்கின்ற பகுதியான கொசப்பேட்டையைத்தான் சொல்லுவார்கள். அது தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செய்த பொம்மைன்னாலும் அந்த பொம்மை கோயப்பேட்டையில தான் செய்தாங்க. நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற விநாயகர் சதுர்த்திக்கு எங்கிருந்து அதிகமான விநாயகர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றால் நம்முடைய கோயப்பேட்டையிலே தான் கடவுளையும் வடிவமைத்து அமைத்து அனுப்புகின்ற திறமை பெற்ற தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வு வளமாகுவதற்குத்தான் பேரிடர் காலங்களில் 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நீங்கள் தொழில் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கியவர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு உதவி செய்கின்ற நிகழ்ச்சிக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி சொல்லுகின்ற செயலை வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பை போல் நேர்த்தியோடும் திறமையோடும் செய்கின்ற வல்லமை பெற்ற அன்பிற்கினிய ஜோயல் அவர்களை அழைத்தது பொருத்தமான ஒரு நிகழ்வு என்று கூறி நல் வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து பிறந்தநாள் காணுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டி நன்றிகளை கூற இருக்கின்ற பாலுவையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.